Information is wealth. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏரோப்ளேன் அப்படிங்கக்கூடிய ஒரு மிட் டைம் அப்ளிகேஷனை பற்றி தான். ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கோங்க, பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க, வெரிஃபிகேஷன் கோடை வந்து டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பட்டனை வந்து டிக் பண்ணிக்கோங்க, சைன் அப் பட்டனை. ஸோ நீங்கள் லாகின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் ஒரு குறிப்பிட்ட டீட்டெயில் வந்து ஷோ பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா 26 February வந்து லான்ச் ஆகிருக்கு. சைனப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 38 rupees வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துட்றாங்க. டெய்லி செக்இன் வந்து 5 rupees இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவலுக்கு 20%, செகண்ட் லெவலுக்கு 5%, தேர்ட் லெவலுக்கு 1% இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மினிமம் டெபாசிட் 650, மினிமம் வித்ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா 150 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சேனல் ஒன்று அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. டாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசார்ஜ் அண்ட் வித்ட்ராவல் பேங்க் டீட்டெயில் வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பில்லிங்கு. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் சேனல் ஒன்று அவைலபிளாக இருக்குது, டெலகிராம் சேனல் ஒன்று அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டு ரிசீவ் அப்படிங்கக்கூடியதை நீங்கள் டிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே டாப்பில் வந்து சைன்இன் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து டெய்லி செக் பண்ணுறது மூலமாக ஒரு 5 rupees வந்து உங்களால் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டாஸ்க்கை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு 100 rupees வந்து உங்களால் வந்து ரீச் பண்ணிக்க முடியும். உங்களுடைய பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணுறது மூலமாகவும், டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணுறது மூலமாகவும், டுட்டோரியலை வந்து வாட்ச் பண்ணுறது மூலமாகவும், ஸோ ஒரு 3 பீப்புளுக்கு நீங்கள் வந்து இந்த ஆப்பை ரெஃபர் பண்ணுறது மூலமாகவும் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 rupees வந்து ரீச் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு மினிமம் பிளான் வந்து 650 வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா 50 rupees வந்து உங்களுக்கு ரிவார்டு. ஸோ ஒரு 10 இன்வைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 rupees இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 2000 ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 150 வந்து உங்களால் வந்து ரிவார்டாக எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் ரிவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 3 பீப்புள் வந்து உங்கள் டவுன்லைனில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களால் வந்து ஒரு 150 எடுத்துக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் வந்து உங்களால் டவுன்லைனில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு 500 அந்த மாதிரி 1 by 1 கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோமில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜுங்கிற ஆப்ஷன் வந்து டிக் பண்ணும்போது ஒரு 650 வந்து மினிமமாக வந்து உங்களால் ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேயபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேடிஎம், ஃபோன்பே, ஜிபே, யூபிஐ மூலமாகவும் உங்களால் வந்து பேமெண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூபிஐ லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேமெண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா 12 digit நம்பரை வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணி சப்மிட் பண்ணுறது மூலமாக பேமெண்ட் வந்து உள்ளே கொண்டு வரலாம். ஸோ பிளான் டீட்டெயில் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 650க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 72 ரூபா டெய்லி இன்கமாக இருக்கும். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 வந்து உங்களுக்கு வந்து இன்கமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹவர்லியாக வந்து பேலட்டில் ஆட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு அடுத்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4500க்கு வந்து 600 வந்து டெய்லி இன்கமாக இருக்கும். ஸோ ஒரு 8500 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1224 ரூபா வந்து இன்கமாக இருக்கும். ஸோ ஒரு 12000க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2016 ரூபா நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ 20,000க்கு வந்து 3648 நம்ம கொடுத்துருக்காங்க. ஒரு 32,000க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6408 ரூபா நம்ம கொடுத்துருக்காங்க. ஒரு 50,000க்கு வந்து ஒரு 12,504 ரூபா நம்ம கொடுத்துருக்காங்க. ஒரு 80,000 ரூபா பிளானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22,872 நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் டிக் பண்ணுறது மூலமாக உங்களுடைய பேங்க் டீட்டெயிலை வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுடைய நேமு, உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பட்டனை வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் எடிட் பண்ண முடியாது. மறுபடியும் கஸ்டமர் கேரை கான்டெக்ட் பண்ணி ரீசெட் பண்ணதுக்கப்புறமா தான் உங்களால் பண்ண முடியும். பில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிரான்சாக்ஷன் டீட்டெயில் எல்லாமே இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளான் டீட்டெயில் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க்கை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டீமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஃபரல் கோடு, ரெஃபரல் லிங்க் வந்து ஷோ பண்ணுறாங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டவுன்லைனர் எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய லெவல் என்ன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவலுக்கு 20%, செகண்ட் லெவலுக்கு 5%, 3 லெவலுக்கு 1% இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மைனில் வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் தான். ரீசார்ஜ் அண்ட் வித்ட்ராவல், பேங்க் டீட்டெயில், பில்லிங் டீட்டெயில் வந்து மேலே கொடுத்துட்டாங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் கைட்லைன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளைண்ட் டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப்பில் கிடைக்கக்கூடிய சீக்ரெட் நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறது மூலமாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து நீங்கள் ரீச் பண்ணிக்க முடியும். ஸோ ஆப் டவுன்லோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாக் அவுட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்பினுடைய ஆவரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு மிட் டைம் ஆப் அப்படிங்கிறதுனால ஒரு 3 பிளான்குள்ளே மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலகிராம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் டிக் பண்ணும்போது டெலகிராம் சேனலை வந்து நீங்கள் வந்து ரீச் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து சேட்டையும் வந்து ரீச் பண்ணிக்க முடியும். ஹோம் ஸ்க்ரீனை வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சேட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் டிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சேட்டை வந்து நீங்கள் ரீச் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுடைய கொஸ்டின் எதுவாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் சேட்டில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க முடியும்.
ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் பக்காவாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஆப்பினுடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஜாயின் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.